ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்கள். ஏம்மா கொஞ்ச நேரம் தூங்குங்கம்மா, நேரம் ஆகுதுல்ல. தூக்கம்மா, தூக்கம் நெஞ்சு அடக்கி எங்கே தூங்க. ஏம்மா அங்கே இருக்க முடியாம தான் நான் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கேன். தரவும் கவலைப்பட்டுட்டே இருந்தா. என் கவலை அது இல்லடி, அந்த புள்ளைய விட்டுட்டு வந்துட்டோமே, அதை மாமியார்ட்ட கடந்து என்ன பாடுபடுதோ. இல்லைம்மா, மாமா பார்த்துக்கிடுவாரு. இருந்தாலும் அந்த புள்ளைய நான் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த புள்ள என்ன பாடுபடுதோ. சரிம்மா, கொஞ்ச நேரம் தூங்குங்களேன். வேண்டாம், நீ தூங்கு. எப்படித்தான் விடிஞ்சா பொழப்ப ஓட்ட போறோமோ தெரியல. நல்லதே நடக்குமா, நம்பிக்கையோட இருங்க. சரி, நீ படுத்துக்க. எனக்கு தூக்கம். அத்த இறங்குங்க, இறங்குங்க. ஸ்டேஷன்ல வண்டி நின்றுட்டு இருக்கு, இறங்குங்க. மாப்பிள்ள சொந்தக்கார வீட்டுக்கு போறா. எம்மாடி அசிங்கமா பெருமை. மாப்பிள்ள அது தூரத்து சொந்தம். எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம், வண்டி விட்டு இறங்குங்க. அவசியம் இல்ல. இறங்கணும். அத்த இறங்குங்க. இல்ல மாப்பிள்ள, அது என் தம்பி ஒருத்த வாரேன்னு சொல்லிட்டேன். அங்கதான் விருந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி, இறங்கிட்டு மத்தவெல்லாம் பேசிக்கலாம். இறங்குங்க அத்த. மாப்பிள்ள அது உங்க மூத்த பொண்ணு மாசமா இருக்காங்க. மாப்பிள்ள என்ன சொல்றியா? உங்க மூத்த பொண்ணு மாசமா இருக்காங்க. யாரு பாப்பா? நீங்க போயிட்டா வாங்க. என்னது, அரசி மாசமா இருக்காளா? ஆமா, 5 மாசம் ஆகுது. மெதுவா சொல்லலாம்னு நினைச்சிருக்காங்க, அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சுது. அதான் உங்களுக்கு காணாம ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. வாங்க. இல்ல நான் வந்துட்டேன். சொந்தக்கார வீடு கிடக்கு, சொந்தக்கார வீடு. எவ்வளவு மாசமா இருக்காளா? எவ்வளவு மாசமா இருக்காளா? நான் கிளம்பிட்டேன். இறக்கு, நீ வா, இறங்கு. ஐயோ, இவா ஒருத்தி அம்மா. தள்ளு, நீ தள்ளு, நான் இறங்கணும். அத்தை நீங்க இறங்குங்க, லக்கேஜ் எல்லாம் நாங்க எடுத்து வரோம். நாங்கணும்னா உங்க தம்பி புள்ள மாதிரி பாத்தீங்களா, அவர் வந்திருக்காரு. நாங்க தூக்கிட்டு வரோம், நீங்க கிளம்புங்க. நான் இப்ப பேரலாம்ல வீட்டுக்கு. இன்னும் 1 மணி வீட்டுக்கு போயிடலாம், வாங்க. சரி. இவ்வளவு மாசமா இருக்காளா? ஆமா, சீக்கிரம் போய் பாருங்க. சண்டை போட்டாலும் சச்சரவு போட்டாலும் என் கூட தாண்டி இருக்கணும். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். என் கண் பார்வையில தான் இருக்கணும். லக்கேஜ் நாங்க எடுத்துக்கிறோம், கிளம்பு கிளம்பு. லக்கேஜ் நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிடுவேன். ஒன்னும் தேவையில்லை, கிளம்புங்க. என்னடி குரல வசதி பேசிக்கிட்டு இருக்கா? அப்படித்தான் பேசுவேன். வாயில கடிச்சு விடுவேன். அத்தா, உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லையே. பரையன இந்த மாதிரி பேசலாம். வாயில தானே கடிச்சு விடுவேன்னு சொன்னேன். வேற எங்கேயோ கடிச்சிருக்கணும்னு சொன்ன மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க. குரங்கு. ஆமா ஆமா, அப்படின்னா நீ? நான் எப்படி குரங்காக முடியும்? ஆமாமா, நீ எப்படி குரங்காக முடியும்? குரங்குக்கு பொண்டாட்டியா தானே ஆக முடியும். குரங்கு பொண்டாட்டி குரங்கா தானே இருக்கணும். எருமை. எருமையா? அதெல்லாம் என்னால எருமையெல்லாம் கட்ட முடியாது. நான் என் இடத்துல தான் கட்ட முடியும். ஜோக்கேல எனக்கு சிரிப்பு வரல. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, உனக்கு காமெடி பண்ற மாதிரி இருக்கா? பண்ணி. நான் இப்பதான் சொன்னேன், நான் குரங்குனா நான் கட்டிக்க போறதும் குரங்கு. நீ என்ன இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஒன்னிய எருமங்க பண்ணிங்க அப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பொண்டாட்டிலாம் குரங்காதான்ப்பா இருக்கணும். குற்றாலம் பாவனசத்துக்கு போங்க, எக்கச்சக்க இருக்கும். பக்கத்துல நிக்கும் போது எதுக்கு நான் குற்றாலம் வரைக்கும் போனேன்? இப்படி பேசினாலே எனக்கு குரங்குன்னு சொல்லுது. நான் அழுதுருவேன். அத கூட ஐயா குரல வசதி தான் சொல்லுவாரு. அழு. எனக்கு லக்கேஜ் எடுத்து வர தெரியும். போங்க. அத்தா, உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லையே. என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. போங்க. ஒண்ணு வேண்டாம். எனக்கு யாருக்கு கொடுக்க சொல்லிட்டேன். ஒண்ணு வேண்டாம், எனக்கு கோவம் வந்துரும். எனக்கு ஒரு தேவையில்லை. அத்தோ, எனக்கு பிடிக்கல. கடிச்சு விட மத்துக்கு ரொம்ப பேசுனா. அத்தோ, உங்களுக்கு எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு இது பிடிக்கல. அத்தோ, எனக்கு பிடிக்கல. வேற இடத்துல கொடுக்கட்டா?
சரி சரி, தப்புதான் தப்புதான் தப்புதான். இனிமேல் அப்படி பேச மாட்டேன், இனிமேல் பேச மாட்டேன். நீ இல்லாம ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நீ இல்லாத ஒரு நொடி கூட எனக்கு நீ வேணும், முழுச வேணும். வாழலாம் முடிவு பண்ணிட்டு ஒண்ணு வேணும். அப்படி சொல்லாத, குடிச்சிருவேன், எல்லாத்துலயும் குடிச்சிருவேன். ஓய், பசியா இருக்கு கொடு. ரொம்ப வேதனை போட்டுட்டேன், மருந்து வேணும், உன்கிட்ட தான் இருக்கு, கொடுத்துரு. விலைக்கு போனாலும் விட மாட்டேன், சண்டை போட்டாலும் கூட இரு, திட்டுனாலும் என் கூட இரு. எனக்கு நீ வேணும், கட்டி அணைக்க, இதமா மூச்சு காத்து சுவாசிக்க, ருசிக்க. வேணும், சுவைக்கணும், பார்த்து பார்த்து சுவைக்கணும். கொன்னுருவேன். எப்போ வேணாலும் நான் சொன்னது கொன்னுருவேன். ரெடியா தான் இருக்க, எங்கேனாலும். கொன்னுருவேன். எனக்கும் ஆசையா இருக்கு, இங்க இந்த இடத்துல கொன்னரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி முழுசா எனக்குள்ள வந்து நான் உனக்குள்ள போய் அத்தனையும் அத்தனையும் பார்க்கணும். சத்தியமா சொல்றேன்டே, உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். நான் தோத்து போயிட்டேங்கிறத உன்கிட்ட சொல்லதுக்கு எனக்கு கௌரவ குறைச்சலா இருந்தது. அதான் அந்த கோவமும் எரிச்சலும். தோத்து போயிட்டேன்டே, உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். ஒரு நொடி தாண்டி நீ என் கூட இல்ல, உலகமே எனக்கு இருட்டாயிட்டு, நான் செத்த மாதிரி போயிட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நீ இல்லாத ஒரு நொடி கூட நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். நான் உனக்குள்ளே நீ எனக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீ எனக்குள்ள எவ்வளவு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அப்பதாண்டி புரிஞ்சது. நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். எனக்கு நீ வேணும்டி, நீ எனக்கு வேணும், முழுசா வேணும். என்ன பரவாயில்ல, எனக்கு நீ முழுசா வேணும். நீ எப்படி வந்துட்டு போ, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, உன் குணம் எப்படி வேணாலும் இருந்து போடு. எனக்கு நீ வேணும், நீ எனக்கு வேணும், வேணும் வேணும் வேணும். மாப்பிள்ள, பிள்ளையை கூட்டிட்டு போங்க, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். மாமா, ஆமாவா, சொல்லுங்க மாப்பிள்ள. நான் சேர்ந்து வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி மாப்பிள்ள, பேசிக்கலாம். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. நான் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். மூத்த பொண்ணு. சரி, நான் கூட்டிட்டு கிளம்புறேன். நீங்க போங்க, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். மூத்தவளை வச்சுக்கிட்டு இப்படி சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? இல்லக்கா, இனிமேல் நான் அங்கதான் இருக்க போறேன். இந்த வீடு சௌரிய போடாது. பரவாயில்ல, கால் நீட்டதுக்கு இடம் கிடைச்சாலும் போதும். இந்த 2 பிள்ளைகளும் கரையத்த வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். போதும், தனித்தனியா வாழ்ந்ததுன்னா போதும். ஏங்கா, இன்னும் 100 வருஷமா வாழ போறோம், அங்க ஒண்ணு இங்க வாழ்ந்துட்டு என்ன ஆனாலும் சரி, நீ முகம் கொடுத்து பேசினாலும் சரி, முகம் கொடுத்து பேசாம போனாலும் சரி, நான் இந்த வீட்டுல தான் பொண்டாட்டியோட இருக்க போறேன். அதுதானே சரியான முடிவு, அதுதான் சரியான முடிவு. அவருக்கு உரிமைப்பட்ட இடத்துல தானே இருக்காரு. மாப்பிள்ள, சார் இங்க இருக்கதான் சரியா இருக்கும். நீங்க பேசுங்க, பேசாம போங்க, ஆனா ஒரே வீட்டுல இருங்க. உங்களுக்கு பகா சாரோட ஒய்ஃப் தானே, உங்க தம்பி இல்லையா? உங்களுக்கு துரோகம் செஞ்சது உங்க தம்பி இல்லையா? அவர் ஒய்ஃப் தானே. அவங்கள வேணா நீங்க மன்னிக்காம இருங்க, ஆனா அவரு ஒரு ஒய்ஃபை மன்னிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. மாப்பிள்ள, ஐயா அத்தை, நீங்க அவங்கள மன்னிக்க வேண்டாம், அவரு அவர் ஒய்ஃபை தான் மன்னிச்சிருக்காரு. நீங்க உங்க தம்பி கிட்ட மட்டும் பேசி எடுத்து இருங்க, ஒரே வீட்டுல இருங்க. அது எப்படி மாப்பிள்ள? ஐயா, நீங்க அவங்க கிட்ட பேசணும் அவசியம் இல்ல. அவரு ஒரு ஒய்ஃப் கூட இருந்துட்டு போட்டோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒரு வீட்டுல தனியா வாழதை விட குடும்பமா வாழ்றது நல்லதுதானே. எல்லாரும் மனுஷங்க தானே, விட்டு கொடுத்து போறல குறைஞ்சு போயிட மாட்டாங்க. சரிங்க மாப்பிள்ள. சரிங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள, சரியான நேரத்துல சரியான ஐடியா கொடுத்தீங்க. எனக்கு இது தோணாம போயிட்டு. உங்களுக்கு உரிமை இருக்கு, இன்னொன்னு இவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய உரிமையும் பொறுப்பு உங்களுடையது. அப்படி இருக்கும்போது நீங்க பொறுப்பையும் உரிமையும் விட்டுட்டு எங்கேயோ போய் இருக்கீங்க. நீங்க இங்க இருக்கதா சரி. தேங்க்ஸ் மாப்பிள்ள, பரவாயில்ல. அப்புறம் அக்கா, சொல்லுங்க. இப்போ சொல்றதா, உங்க அக்கா என்கிட்ட பேசல, உங்க பிள்ளைங்க என்கிட்ட கோவப்படுதுன்னு இதே நீங்க சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. இல்ல, அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம தவறு என்னன்னு நம்ம உணர்ந்தாலே எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க தவறு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மன்னிப்பு நீங்க கேட்டுட்டீங்க,
அதை மன்னிக்கலாமா வேண்டாமான்னு இவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்களுக்கும் கொஞ்சம் காலத்தை கொடுங்க. அவங்களுக்கும் வலியெல்லாம் மறக்கணுமே. வலினா சாதாரண வலி இல்ல, மரண அடி கொடுத்துருக்கீங்க. அது அவ்வளவு லேசில உங்களால மன்னிக்க முடியாது, மறக்கவும் முடியாது. காலம் தான் சிறந்த மருந்து. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது. அவசரப்பட்டு புருஷங்கிட்ட அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடாதீங்க. கஷ்டப்பட்டு குடும்பம் சேர்ந்துருக்கு. இல்ல இல்ல புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்க. படிச்சவங்க ஞானமா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி சார், ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க. இனியாவது சேர்ந்து வாழுங்க. சும்மா இருக்க மாப்பிள்ள. போங்க சார். எருமை என்னமோ சொல்லி கொடுக்கு. மாப்பிள்ள சும்மா இருங்க மாப்பிள்ள. ஏய் போடா மருமக. போங்க மாப்பிள்ள. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, விட்டுறக்கூடாது. அவங்க உங்க ஒய்ஃபு. வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீ வரி அப்படி. அது ஒரு குரங்கு போய் உள்ள நினைச்சேன். உன் அக்கா ஒன்னியமா தான் இருக்கா. குரங்கு வரியா கோயிலுக்கு? வரல. நல்லது, அப்படியே இரு. வா. சரி, வீட்டுல இரு. நானும் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன். அவகிட்டையும் கேளுங்களேன். கேட்க போனா விட்டுருவா. எவ்வளவு ராங்கு பிடிச்சதே இரு, நான் பொறுமையா கேட்க. மாப்பிள்ள பரவாயில்ல, கேட்டுட்டு போங்க. மாமா அப்படியே கிளம்பிருங்க. இல்ல கேப்போம். நான் நல்லதுதான் சொல்றேன், கிளம்பிருங்க. ஏமா மாப்பிளைக்கு சிரிப்பு பத்தியா? சரிங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். இந்த நார்மல் வேலை எல்லாம் பாக்குறது நீங்க தானா? ஓ, புரோக்கர் வேலை. ஓ, புதுசா போலீஸ் வேலை விட்டுட்டு பாக்கீங்களா? ஆமாட்டி பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துரும். ஏண்டி பொண்டாட்டி, கொடுக்கும் போதுல நல்ல தண்டி வாங்கின. இந்த பேச்சல இங்க வேண்டாம். சரி, நான் கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுத்துரு. இல்ல என்ன பார்த்தா எப்படி தருதுன்னு கேக்க. இன்னும் கொஞ்சம் இஞ்சி தஞ்சா நல்லா இருக்கும். கொன்னுருவா இந்த இசை தமிழ். ஆமா, பெரிய இசை தமிழ். அதான் உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சு போச்சா? சரி சரி, அதான் உனக்கு எனக்கு ஒத்துழைல. நான் கொடுத்ததெல்லாம் கொடுத்துரு. ஏன் கிட்ட தள்ளி வந்தாலும் கொடுக்கதான் வரேன்னு நினைச்சிட்டா வாய் தான் பேச வந்திருக்க. குடு குடு. கொடுக்க முடியாது. போடா 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 போடாவா? டேய், நான்லாம் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். போடா போடா. டேய், என்ன பத்தி எனக்கு என்னடா தெரியும்? டேய், குங்கும் கரத்தை எல்லாம் கத்து வச்சிருக்க. சண்டிகரோட சண்டிகரை ஜோடி போட மாட்டேன். ஜோடி ஜோடி போட மாடி. ஜோடி 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 போடுவோமா? எருமை. அப்போ நீ பொம்பளை எருமை. பொன்னி. ஓ, அதான் மாறிட்டியா? நான் கூட எருமையா தான் நினைச்சுக்கிட்டேன். இந்த பேச்சு சாமத்தி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆமா, அவன் டேரக்டா என்ன வந்து இப்ப கட்டி பிடிச்சி நச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்துருவா. நீ நொட்டண்டா, நான் நொட்டுதேன். கடிச்சிட வாயா பேசுற வாயி. எனக்கும் வந்து பிறந்திருக்கு பாரு குரங்கு. கடிச்சிருவேன். அதை தண்டி நானும் சொன்னேன், கடிடி. போயிருங்க சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ள யாரா இருக்கா? எதுக்கு? இல்ல, உங்க அம்மா எங்க போன வந்தது. வீட்டுக்குள்ள யாரும் இல்ல நினைக்க. உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல, விட்டுருங்க. சரி, அதான் வந்து சொல்லு. நான் கொடுத்தத திருப்பி கொடுத்துரு. கொடுக்காம விட மாட்டேன். அசிதே வெளியில போங்க சொல்லிட்டேன். அத நீ வெளியில வந்து சொல்லு பாப்போம். இசுக்கு இசுக்கா? இல்ல, தைரியமா நான் அழைச்ச. வெளியில வந்து சொல்லு பாப்போம். ஒண்ணு வேண்டாம், மசிதே போங்க. எப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லு. எப்போ நம்ம வீட்டுக்கு போலாம்? சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகணும். ரெடியா இரு. ரொம்ப நல்லாச்சு. முடியாது. முடியாது, எனக்கும் முடியாது. காத்துக்கிட்டு இருப்பேன், வரணும். பயங்கர லவ் போலுக்கு. அப்படி இல்ல, இந்த போலீஸ்காரனே நீ நம்புற? எனக்கு என்னமோ தெரியல, இந்த போலீஸ்காரனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இல்ல, பாதினார் ரஃபா தானே நடந்துக்கிட்டுதான், பிற எப்படி உனக்கு பிடிக்குது? எனக்கு என்னமோ தெரியல, போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அம்மைக்குள்ள புத்தி. அப்படி இல்ல, அது ஒரு காரணம் தான். ஆனா இங்க நடந்ததெல்லாம் பார்த்தேன்,
எனக்கு பிடிக்கல. இவன் அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறான். அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, அப்பாக்கு. என்ன சொல்ற? அப்பதான் சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காரு, அதனால அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி பிடிச்சதே? அதுக்கோ காரணம் இருக்கு. நெருக்கடியா இந்த ஊர்ல தகப்ப இல்லாம வளர்ந்தவங்க தான் நானும் அக்காலும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நான் யாருன்னு தெரிஞ்சோ என்ன விரும்பினாரு. ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு எல்லாமா இருந்தாரு. சின்ன வயசுல விரும்புறியா? எனக்கு விவரம் தெரியதுக்கு முன்னாடி இருந்து விரும்புறேன். பிடிக்கும். விவரம் தெரியதுக்கு முன்னாடி பிடிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்சம் நேர்மை கீர்மைன்னு பேசுவாரு, அதான் கொஞ்சம் கடுப்பாகும். நேர்மையா? ஆமா, ரொம்ப நேர்மை. ஆனா சொன்ன வாக்கு காப்பாத்துவாரு, சொன்னதை நிறைவேற்றுவாரு. அவரை பத்தி எதுவும் சொல்லாத. அக்கால பாத்துட்டு வருவோமா? அங்க ஒரு சூரியக்காரி மாமியாக்காரி இருக்கா, பரவாயில்லையா? இங்க பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கோம், நம்மளால முடியாதே. வா, அக்கால பாத்துட்டு வரலாம். சரி வா, இது ஏதாவது வாங்கிட்டு போவோம். சரி. அக்கா, இசை, தேன்மொழி எங்க போனாங்க? தெரியல, வீட்டுல ஒத்திரி காணுமா? அக்கா, என்னக்கா வீட்டுல ஒத்திரி காணும்? அவ அக்கா வீட்டுக்கு போறேன்ட்டு போனாலுவ. அங்கேயே போயிருக்காங்க. ஆமா, இப்பதான் போனாலுவ. ஐயோ, எதுவும் வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல? சரிக்கா, நான் சாமான் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. முறைப்படி கூப்பிடணும். 5ஆவது மாசம், 5ஆம் மாசத்துக்குள்ள சாப்பாடுலாம் செஞ்சு வரைக்கும் கொண்டுட்டு போகணும். ஆ, அபி சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம சாயங்காலம் போய் கொண்டு கொடுத்து வந்துருமா? அப்படின்னா சாப்பாடு பொங்கணுமே. நான் பொங்குதேன். இவ பொங்கிடுவானா? நான் வரும்போதே சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வேணும்னு சொன்னா அத்தனையும் வாங்கிட்டேன். அதே அவ வீட்டுல ஆட்கள் எண்ணிக்கை நிறைய எல்லாம் இருக்கு. எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஐயோ, சொந்த கரையெல்லாம் வந்திருக்காவல. பாட்டிக்கு புள்ளையெல்லாம் வந்திருக்குது. எப்படி பார்த்தாலும் 25 பேருக்கு மேல இருப்பாவல. இல்ல, நான் பொங்கிடுவேன். அதான் பொங்கிடுவேன்னு சொல்றல. அப்போ நான் சம்மந்திட்ட போய் நைட்டுக்கு சமையல் பண்ண வேண்டாம், நாங்க நைட்டு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆ, சரிக்கா. இப்போ காலையில 10 மணி தான் ஆகுது. இப்பமே போங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 2 மணி போல ஒலை வச்சா சரியா இருக்கும். சரி, அப்பதான் சூடா பொங்கி கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஆட்டை கிட்ட பிடிச்சிருவோமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்க்கா. இவ பொங்கிடுவா. நம்ம ஒரு 7 மணிக்கு போல கொண்டு போலாம். சரி, நான் அப்போ சம்மந்திட்ட சொல்லிட்டு வரேன். சரி, நாளை பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன். பையில என்னது? அவ பழைய உடுப்பு கிடுப்பு கிடந்துச்சு, எடுத்துட்டு வாங்கம்மா. நான் புதுசு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மதத்துல புதுசுலாம் போடக்கூடாது. சரில, நான் பார்த்துட்டு வரேன். சரிக்கா. எங்க உங்க அக்கா 2 மணிக்கு உள்ள வச்சா போதும்னு சொல்லிட்டாங்களே. அது வரைக்கும் ரெஸ்ட் எடு. நான் வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சிட்டு இருக்கேன். சரி. இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இவங்க துணி எங்க கழட்டி போட்டு போயிருக்காளன்னு தெரியலையே. கண்ணால் துவைச்சாது போடலாம். என்னடி? சும்மா இருங்க, நான் வேலை பார்க்கணும். நானும் வேலை தான் பார்க்கேன். இந்த வேலை இப்போ ஒண்ணு வேண்டாம். வீட்டுல யாரும் இல்லாம இதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. வேற புள்ளையில வந்துடுவாங்க, பார்க்க கூட முடியாது. வீட்டுல யாரும் கதடிச்சுட்டு வந்துட்டேன். சும்மா இருங்க. என்ன பார்த்து சொல்லு. எனக்கு வேலை கிடக்கு, தூர போங்க. என்ன பார்த்து சொல்லு. ஓய், என்ன பார்த்து போமா இல்லடி? இல்ல, சும்மா இருங்க, நான் போறேன். ஓய், விட்டு தானே போவேன். போ, போடி போ. வேண்டாம் சொன்னா கேளுங்க, உங்க அக்கா வந்துருவாங்க. அவ பொண்ணு பார்க்க போயிட்டா. இம்மாக்கு போயிட்டு அங்க கிடக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வருவா. அவருக்கு சாயங்காலம் ஆயிரும். இவனும் அங்கதான் போயிருக்காளுங்க. வரதுக்கு நேரம் ஆகும். வா. சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஹாய், மத்த நான் டூட்டில போயிடாண்டி. இத்தனை நாள் பட்டினியா கண்டிருக்கேன், போதாதா? போங்க. நீங்க வேணாங்க. அன்னைக்கு பார்த்த மாதிரியே அப்படியே ஸ்டைலாவே இருக்கா. சூப்பரா இருக்குடி. அப்படியா? ஆமா, அப்படியே இருக்க. நீங்க கூட தான் அப்படியே கால மாதிரி அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கீங்க. ஆமா, அவன் அப்படியே கொஞ்சிட்டா. நான் எப்படி கொஞ்சம் வரேன்? இன்னைக்கு நீ வந்திருக்கடி. வாங்க. போங்க, நீ விட்டா தானே. சும்மா இருங்க. சும்மா இருக்காங்க. ஓய், தூங்குறியா? இல்ல, எந்திரிச்சு வேலை பார்க்கணும்ல. 2 மணி தான் அக்கா சாப்பாடு வைக்க சொன்னா. இல்லங்க, புள்ளத்தாச்சிக்கு சமைக்கிறோம், எப்படி சமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி. அதிக காரம் இருக்கக்கூடாது, அதான் பார்த்து எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அக்கா நல்லா ஹெல்ப் பண்ணுவா. உங்க அக்கா என்கிட்ட மான விட்டு பேசுவாங்களா? அதெல்லாம் பேசுவா, ஏன் பேச மாட்டா? கொஞ்சம் மனசுல இடம் போடி. கண்டிப்பா. நான் இப்படியே என் குடும்பத்தோட ஒன்னா இருப்பேன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ள தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவர்தான் இதெல்லாம் பண்ணது. குடும்பம்னா ஒன்னதான் இருக்கணும், பிரிஞ்சு இருக்க கூடாது. சண்டையோ சச்சரவா சேர்ந்து இருங்கன்னு சொல்லி
இவ்வளவு தூரம் கூட்டு கொண்டு ஒரே குடும்பமாக்குனது அவருதான். அப்படியா? ம் ஆமா, காலப்போக்கில் எல்லா மனஸ்தாவும் மாறிடும், ஒத்துக்கு அன்பும் பாசமும் வந்துடும், ஒன்னாவே இருங்கன்னாரு. அதனாலதான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். நீ தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். உனக்கு முன்கோபம் அதிகம்னு எனக்கு தெரியும், அதை இங்க காட்டிடாத. சத்தியமா காட்ட மாட்டேங்க. எனக்கு இப்பதான் போன உசுறு வந்திருக்கேன். எப்படியோ என் பொண்ணுங்க என் புருஷனே ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த பாரு, இந்த குடும்பம் உருவாக்க காரணம் வந்தது என் அக்கா தான். அவ பிள்ளைங்களை சரிக்காம பாத்துக்கிட்டா. அவ உனக்கு மாமியாரா வேண்டாம், கொஞ்சம் தெய்வமா பாரு. ம், கண்டிப்பா. அவ செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அவெல்லாம் அடிச்சா கூட வாங்கிக்கலாம், தப்பே இல்ல. ஏன்னா உலகத்துல யாருமே செய்ய முடியாத தியாகத்தை பண்ணிருக்கா. அவ வாழ்க்கையை இழந்து நம்ம புள்ளைய காப்பாத்திருக்கா. அவ திட்டிட்டா வச்சுட்டான்னு மூஞ்சி மாதிரியே தூக்கிறாத. என் காதல் உன் மேல இருக்குது உண்மை. என் காதல் உனக்கு முழுசா கிடைக்கும். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இங்க வா. போதும். ஐ வான்னு சொல்றேன்ல. போங்க. வாடி. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெண்டு முகர கட்டி ஒரே மாதிரி இருக்குது. இது யார் மூத்தவா யார் இளையவா? நான் தான் பாட்டி இளையவா. இவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? அவ எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு போறா. இருக்க குறதானே உன் கண்ணில் தெரியும். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கியம்மா. ஆமா பாட்டி. நான் உங்க அக்காலையா பார்க்க வந்தியா? வேற யார் இங்க இருக்கா? நீ கேக்குற முரண் ஒண்ணு இருக்குல்ல. உங்க அக்கால பார்க்கணும் ஆமான்னு சொல்லணும். நீங்க கேட்டியே நான் போய் சொன்னேன். இந்த தென்னவட்டி பச்சை திமிர் பச்சைலாம் வேண்டாம். கேட்டியா? சரிங்க அத்தை. அக்கால பார்த்துட்டு போறோம். இந்த புள்ள என்ன முறைச்சுக்கிட்டே நிக்குது? அவளுக்கு பேச தெரியாது. வாங்கல ஒட்டி வந்திருக்கா, பேச தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாம யாருன்னு இப்ப கட்ட வேண்டாம், பிறகு கட்டிக்கலாம். இதான் மாமியாரா? இதுதான் மாமியார். ஓ, மாமியார்லாம் இப்படித்தான் இருப்பாங்களா? ஆமா, டேஞ்சரஸ் ப்ளோ. என்னடி அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே? இந்த புள்ள என்ன ஒரு மாதிரி முழிக்குது. ஏமா உள்ள போ. அக்கா உள்ளதான் இருந்தா போங்க. 5 மாசம் மறைச்சிருக்கா பாதவத்தி. பயந்து மறைச்சிருக்கா. எதுக்கு? நன்மைக்காக. யார்கிட்ட? இந்த இடத்தால பேச்சல இங்க வேண்டாம். கேட்டியா? போங்க. உங்க அக்கா தான பார்க்கணும், போய் பாருங்க. சீமையில்லாத அக்கா. என் பையன் அவ காலடியிலே தஞ்சன்னு கிடக்கானே. ஏதோ ஊர்வத்துல எவளுமே பிள்ளை பெத்துக்காத மாதிரி, இவதான் அதிசயமா பெத்துக்கிற மாதிரி அவ கால் மாட்டிலே கிடக்கான். அவங்களுக்கு அதிசயம் தானே. இந்த இடக்கு மடக்கான பேச்சுங்க வேண்டாம். அப்படியே மயக்கி வச்சிருக்கா. அவ கால் மாட்டோட்டு எந்திக்க மாட்டேங்க. பொண்டாட்டி கொண்டானே அதிசயம் தானே. அதான் மாமா பாத்துட்டு இருக்காரு. இப்ப பார்க்காம எப்ப பாப்பாரு? அவரு புள்ள தானே. ஏதோ நல்லா பேசு விவரமா. பிஞ்சிலே பழுத்ததே. அவன் சின்ன புள்ளையா? நீ என்ன பேச்சு பேசுற? கடல 2 சோப்பு எடுத்துட்டியா போ. அது எங்க அக்கா. அதுக்குனே சோப்பு எடுத்துட்டு குறஞ்ச பேர் வா. இந்த முன்னாடி கடை இருக்கும், 2 சோப்பு எடுத்துட்டு வா. போ, எடுத்துட்டு வா. சரி சரி போ. ஒரு கோட்டை துணி அந்த ஆள கிடக்கு. உங்க அக்கா தான் அப்படியே மாசக்கையில படுத்து படுத்து கிடக்கால. 2 துணி முக்கிய துவச்சு வச்சுட்டு போ. இந்த மாமியாருக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். பாட்டி 2 மினிட்ஸ். சரி. வீட்டுக்கு வந்திருக்க புள்ளைகிட்ட வேலை வாங்குற லட்சணத்தை பாரு. இவருக்குலாம் என்ன கூறு இருக்கு? இந்த புள்ளையில இருக்குமா துணி துவச்சு போனா? அறிவு இருக்கான பாரு இவளுக்கு. என்னங்க பருப்பு தாங்க. வேற என்ன காரணம்? ஆட்டுக்கு ஒரு கடலை புண்ணாக்கு இருக்குதா? இருக்கு, இருங்க. இந்த சாக்குல இருந்து எடுத்தாரு. அது ஒரு 2 கிலோ போடு பாப்பா. நீ வேலைக்கு போலியா? லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன், போணும். அதான் பார்த்தேன். சரி, நான் தம்பி நிப்பானே. வருவான். வேற என்ன வேணும்? ஒரு கல்ல முட்டாய் ஒன்று பாக்கெட் ஒன்று கொடுத்துருமா. என்னமோ கேட்டாங்களே, என்னது? சரிங்க கண்ணாங்க. அட பாவி, இங்கேயும் அதே சாரம் லுங்கிதான். இவன் வீட்லயே எங்க அக்கால கட்டி கொடுத்துருக்கு. என்ன? என்னமோ இவ அம்மாக்காரி வாங்கிட்டு வர சொன்னால, என்னது? ஏதோ கேட்டாங்களே. என்ன? உங்க அம்மா ஏதோ கேட்டாங்களே. ஓ, ஏதோ கேட்டாங்கன்னு நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. என்ன விஷயம்? இத போட்டுக்கிட்டு தான் தெருவுல வந்தியான்னு கேட்க. ஆமா. ஓ, சரி சரி சரி. எங்க ஊர்ல மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு குடுவை கொண்டு போவாங்க. அது மாதிரியே இருக்கு. யாரும் அதை நினைச்சு உரியிறாம பாத்துக்க. இருக்க மானமும் போயிரும். போடி, ட்ரெஸ்ஸை பாத்துப்பா. அது மண்டை பாரு, போட்டுட்டு இருக்கு ட்ரெஸ்ஸை பாரு. ஏன் இன்னும் கொசு வலை மாதிரி எதுவும் கிடைக்கல? பேசுத பாரு. எனக்கு என்ன வேணும்? மாமா, எனக்கு கொச்சு மிட்டாய். கொச்சு மிட்டாயா? இந்த டப்பால இருக்கு, எடுத்துக்க. 2 ரூபா. சரி மாமா. காத்து கித்து அடிக்காம
ஃபேனு கீழே போய் நின்றாத. பாதுகாப்புக்கு எதுவும் இருக்கா அப்படி? இங்க கேட்டேன் என்ன காத்துக்கிட்டு வந்து பாதுகாப்புக்கு வாழைக்கு கம்பு கம்பு கொடுத்துட்டீங்களா அப்படி? கொடுக்கணும். இன்னும் காத்து காலம் ஆரம்பிக்கல, இனிமேதான் கொடுக்கணும். ஓ, காத்து காலம் ஆரம்பிக்கலையோ? காத்து காலம் ஆரம்பிக்கல, அதனால காத்து காலம் பாத்துக்க. இல்ல சீக்கிரம் ஆரம்பிச்சிடும், எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாது. ஏன் நீங்க ரொம்ப ஒழுக்கமா ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ? ஏ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. சத்த பனின கலத்தி போடுவோம். புரியுதுல? உங்க அம்மா இத கேட்டாவ கொடுங்க. என்ன கேட்டாவ? எனக்கு என்ன தெரியும்? அப்ப எதுக்கு என்ன கேட்டாவ இங்க வந்து நிக்க? ஏதோ சொன்னாவல அச்சோப்பு காப்பு. மண்டை பாரு, உன் பின்னாடிதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போ. எனக்கு எட்டாது. எட்டாதா இல்லனா? எட்டாது. எடுத்துட்டு போ. திமிரு பிடிச்சவன். உனக்கு என்ன வேணும்? பிஸ்கோத் வேணுமா? பிஸ்கோத். என்னடா பிஸ்கோத் வேணும்? பிஸ்கட். ஊர்ல புட்டா பிஸ்கோத். நீ பிஸ்கோத் எடுத்துட்டு போடா. ஆளுக்கு படிப்பறிவு கம்மி, அறிவு கம்மி, அதான் பிஸ்கட்டுங்க. நீ எடுத்துட்டு போடா. குரங்கு. அம்மா ஐயா, இதுவா சாப்பே? உனக்கு என்னடா வேணும்? கேஸ் ஃபைலு இங்க தானே வச்சிருந்தேன். அப்பெல்லாம் இந்த கேஸ் ஃபைல் மிஸ் ஆகாத. எப்படி மிஸ் ஆச்சுது? எப்படி மிஸ் ஆயிருக்கும்? இவ இப்ப வந்தா ஒண்ணு வேண்டாம். என்ன என்ன ஒண்ணு இல்ல. சும்மா காரணம் இல்லாம வரமாட்டிய? என்ன ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல. சரி. சரியா? ஒண்ணு இல்ல. இந்த ஃபைல் எங்க போயிருக்கோம்? அப்பெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது. இரு, வீரோட கேஸ் வச்சிருந்தேன், இருக்கான்னு பாப்போம். கேஸ் இல்ல. யார் உள்ள வந்திருப்பா? அப்படி யாரும் இந்த வீட்டுக்கு அவ்வளவு லேஸ்ல வர முடியாத. யார் வந்திருப்பா? தெரிஞ்ச யாரோ தான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். யாரா இருக்கும்? வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. என் வீட்டுக்குள்ள ஒருவேளை சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். இல்ல இரு, வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். கான்ஸ்டபிள், வண்டி எடுங்க. ஒரு நிமிஷம். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவ என் கூட நான் தானே வர சொன்னேன். அதனால நான் அப்படி நடந்துக்கிட்டா. நான் இப்படி விட்டுட்டு வந்துட்டேன். வேண்டாம் கான்ஸ்டபிள், வண்டி எடுக்க வேண்டாம். சாவி இந்தாங்க, நான் கிளம்புறேன். இல்ல சாரி, நான் ஏதோ ஒரு இதுல. சரி வா, உள்ள வா. இல்ல, நான் கிளம்புறேன். நான் பண்ண தப்பு சரி பண்ணதுக்கு வாய்ப்பு கொடு. நான் வேற ஏதோ சிந்தனையில அப்படி பண்ணிட்டேன். எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். இந்த தப்பு நடக்கக்கூடாது. தப்பு நடக்க மாட்டேன். என் மேல தப்பு. உள்ளவா. ஒன்னும் தேவையில்லை. சாரி. வேண்டாம். சாரி, தப்புதான். தப்பு போயிட்டேன். எங்க வச்சு பேச வேண்டாம். உள்ளவா. நான் கிளம்புறேன். ஆறிட்டேன். விட்டாத நடி போவ. விட மாட்டேன். விட்டுட்டுன்னு வச்சுக்க, நான் முட்டாளு. அப்படி வெறுப்பு வந்துகிட்டே இருக்கும். ஆஹா, வெறுப்பு வரக்கூடாது, காதல் தான் வரணும். ரொமான்ஸ் தானே இருந்த. தேவையில்லை. எனக்கு தேவை. போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஒன்னும் தேவையில்லை. உங்க இஷ்டத்துக்கு போடும், உங்க இஷ்டத்துக்கு கலத்தா. சாரி, போ. தேவையில்லை. நீ ஒன்னும் மாத்த வேண்டாம், நானே மாத்தி விடுறேன்.
வேணாம் விடுங்க. ஓய் போ ட்ரெஸ் மாத்திட்டு வா. போட்டாலும் சரி போடாம இருந்தாலும் சரி கொன்னுருவேன். இன்னைக்கு 2 பேருமே கொல்லணும். ம்? போ மாத்திட்டு வா. போங்க. அதே வேற டென்ஷன் வேற ஒண்ணும் இல்ல போ. ஆனா எனக்கு அதை விட இது ரொம்ப முக்கியம். போ போ. ஒன்றும் வேணாம். நிறைய கொடுப்பேன் இன்னைக்கு போ. ட்ரெஸ் மாத்துறது ஃபைலு திருட்டு ஒரு யாராவது உள்ள இருந்தா இசை ட்ரெஸ் கழுத்தாத. இசை ட்ரெஸ் கழுத்தாத.